வீட் இருந்தால் போதும், வீட்லேயே ஒரு சூப்பரான வறுக்கி ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஈஸியாக ரெடி பண்ணி வீக்லி ரெசிப்பியாக நம்ம வச்சுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் 3 டேஸ்க்கு வச்சுக்க போகிறேன். அதனால் 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு வேணான்னா நீங்கள் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. நான் உப்பு சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு எந்த அளவுக்கு உங்களால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுக்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. வீட்லேயே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வறுக்கி செஞ்சு வச்சுக்கிட்டா 1 வீக்கு கூட நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 10 பீஸ் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைகளையும் நம்ம இப்போ சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி அதே மாதிரியே நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நைஸாக தேய்ச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு மாவை நல்லா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா கடைசியாக கூட நீங்கள் சர்க்கரையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுக்கி ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தி எடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கலந்துருக்கேன். அதை ஒவ்வொரு சப்பாத்திலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மாவு லைட்டாக தூவிட்டு ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் இந்த மாதிரி 10 சப்பாத்தி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு மடித்து எடுத்து 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒவ்வொரு மடிவும் மடிக்கும்போதும் இந்த மாதிரி மாவு நல்லா தேய்ச்சிக்கோங்க. மினிமம் 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸாவது வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ஒரு வீட் வச்சு ஈஸியாக நம்மளாலையும் வறுக்கி ஈஸியாக செய்ய முடியும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து இதை நல்லா எந்த அளவுக்கு ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம அதாவது சாஃப்டாக ஜென்டிலாக தேய்ச்சி எடுக்கணும். ஈக்குவலாக ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் இனி வீக்லி ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே அப்படியே அதே லேயராக நல்லா தெரியுது பாருங்கள். அவனை இந்த ஸ்டேஜில் 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 40 மினிட்ஸ் 170 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வீட் வறுக்கி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ கடையில் வாங்குகிற வறுக்கி மாதிரியும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.